Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 CSA prelims. Okay, so the topic was OPCW, the Hague Award. அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து இருக்குது. இந்த அவார்டு வந்து ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதாவது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி எந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான டீட்டெயில் எல்லாமே பார்க்க போகிறோம். அது இந்த OPCW பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் வெல் அஸ் அந்த பர்டிகுலர் ரிசீவ் பண்ண இன்ஸ்டியூஷன் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து ரெண்டு டாபிக் வந்து இன்க்ளூட் ஆன மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. லெட்ஸ் see. ஸோ நியூஸ்ல பார்க்குறப்ப the 2024 OPCW the Hague Award was conferred upon the Indian Chemical Council at the ceremony during the 29th session of Conference of the State Parties Organization for the Prohibition of Chemical Weapons at the Hague on November 25. Presence of the delegates from the 193 state parties. Okay, so 193 state parties இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் இந்தியன் கெமிக்கல் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பர்டிகுலர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் see. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப இந்த அவார்டு பற்றி பார்த்துடலாம். The Organization for the Prohibition of Chemical Weapons established the OPCW the Hague Award in the collaboration with the Municipality of Hague. Okay, in 2014 தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ 2024 வந்து இந்தியன் கெமிக்கல் கவுன்சில் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, so it is a part of the OPCW's ongoing effort to highlight the significant contribution made by the individuals and organizations to achieve the world free of chemical weapons. ஸோ நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இதுதான். அவங்களோட எய்மே என்னன்னா வேர்ல்டை வந்து கெமிக்கல் வெப்பன் ஃப்ரீ வேர்ல்டா வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் தான் அந்த OPCW ஓடுது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து கிரியேட் பண்ணி அவங்க வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக சொல்லி பாக்குறப்ப இஃப் தே டன் எஃபோர்ட் டு highlight the significant contribution made to eliminate the chemical weapons. Okay, so அந்த மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட் தான் பண்றாங்கன்னா இந்த அவார்ட்ல எல்லாரும் பிரசன்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ தே மே வைட்லி ஃப்ரம் த அகாடமியா. ஸோ வந்து மேபி யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி பாக்குறப்ப அகாடமிக்கலா இருக்கலாம், இல்லைன்னா ரிசர்ச்சர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், இல்லைன்னா சிவில் சொசைட்டியா இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் ஆஸ் வெல் அஸ் த அவங்க ஆர்கனைசேஷன் ரெண்டு பேருக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த ஹேக் அவார்டு வந்து அவங்க வந்து பிரசன்ட் பண்றாங்க. ஓகே, the recipient of the award receives a medallion. Okay, so medal கொடுக்குறாங்க, certificate and share of the 90,000 euro award fund. Okay, so இது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய prize money and the medals. So Organization for the Prohibition of Chemical Weapons is the implementing body of Chemical Weapons Convention. So இந்த particular convention கீழ என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிரியேட் பண்ணி யாருமே வந்து இந்த கெமிக்கல் வெப்பன் வந்து டெவலப் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா அது வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில certain kind of rules இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இதை கவர்னிங் அத்தாரிட்டி யாருன்னா இந்த பர்டிகுலர் OPCW தான். ஸோ த OPCW வாஸ் அவார்டட் ஃபார் த நேஷனல் அதாவது நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பன்னா 2013 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த அவார்ட்லாம் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா கிரியேட் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரிஸ் இல்லைன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து பார்க்குறப்ப இந்தியன் கெமிக்கல் கவுன்சில் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ அந்த அவார்டை ரிசீவ் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷன் இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் இந்தியாஸ் பிரீமியர் பாடி ரெப்ரசென்டிங் த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த 1938. ஓகே, ஸோ பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பர்டிகுலர் கவுன்சில் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்டர் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ இட் இஸ் த ஏபெக்ஸ் நேஷனல் பாடி ரெப்ரசென்டிங் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் டைப் ஆஃப் கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஏபெக்ஸ் பாடியாக தான் வந்து என்ன இருக்குன்னா இந்த இந்தியன் கெமிக்கல் கவுன்சில் வந்து இருக்குது. ஓகே, such as organic, inorganic, plastic, petrochemicals and the petroleum refineries. Okay, and etc. So இந்த மாதிரி எல்லா விதமான இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ஏபெக்ஸ் பாடி தான் இந்தியன் கெமிக்கல் கவுன்சில். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ஆத்தரைஸ்டு ஆல் ICC ஆஃபீஸர்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப மும்பை, நியூ டெல்லி, கொல்கத்தா அண்ட் சென்னை. ஸோ இந்த மாதிரி 4 இடத்துல வந்து என்ன இருக்குன்னா இந்த ICCயோட ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன பவர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப to issue the certificate of origin for the exporters. Okay, so இவங்க நினைச்சா என்ன பண்ணாங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து இவங்க வந்து அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின்னா என்ன சொல்லி பார்க்குறப்ப இது வந்து என்ன பண்ணா ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியாவில தான் மேட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ அதை ப்ரொவைட் பண்றதுக்கான அத்தாரிட்டி வந்து இங்க இருக்கக்கூடிய 4 ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஐசிசிஸ் நைசர் குளோபல். ஓகே, ஸோ நைசர் குளோப் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணிருக்காங்க. எதுக்காக சொல்லி பார்க்குறப்ப சப்ஸ்டான்சியல் இம்பாக்ட் ஆன் chemical transportation safety in India
ஆஃபரிங் ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் கேபபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு நைசர் கிளப் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இருந்து எடுத்து அந்த பர்டிகுலர் ஒரு கெமிக்கல் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து பண்றோம். இப்போ வேற ஏதாச்சும் ஒரு மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் வந்து ஒரு கெமிக்கல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வருது அப்படின்னா அந்த இதோட ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் மானிட்டரிங் அது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் கீழே வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இது மூலியமா என்ன வந்து சேஃப்டி வந்து ப்ரிகாஷனரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதை எய்மா வச்சுதான் அந்த நைசர் குளோபல் இனிஷியேட்டிவ் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. So it has conducted other activities to promote chemical safety and security through its responsible care அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த செக்யூரிட்டி எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த செக்யூரிட்டி போர்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கேர். ஓகே, ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி டிரான்ஸ்பர் பண்ணி எப்படி சேஃப்டியா நம்ம வந்து ஹேண்டில் பண்றது எல்லா விதமான இனிஷியேட்டிவ் வந்து எடுத்ததுனாலதான் அந்த அவார்டு வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் கெமிக்கல் கவுன்சிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ எதுக்காக வாங்கினாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின்ஸ்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து பார்த்தலாம். இது வந்து யூபிஎஸ்சி 2016ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த ஆர்கனைசேஷன் ஆஃப் த ப்ராஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் an organization of European Union in working relation with the NATO and WHO. Okay, so first one, it monitors the chemical industry to prevent new weapon from emerging. Okay, so new chemical weapons. So it provides assistance and protection to the states against the chemical weapon threats. Okay, so chemical weapon threats வரக்கூடிய நேஷனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னவோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஓகே, நானும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த OPCW ஹேக் அவார்ட் ஆஸ் வெல் அஸ் ICC பத்தி பார்த்தோம். ஓகே, ஸோ இந்தியன் கெமிக்கல் கவுன்சில் பத்தி பார்த்தோம். ஸோ இது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த ஹேக் அவார்டை வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும், யார் வந்து கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் கெமிக்கல் கவுன்சில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஆர்கனைசேஷன் பத்தி நம்ம அந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளியர் பண்றேன். ஓகே, ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.